கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கிரக பிரவேசத்துல நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமா கவனிக்கணும்? ஒரு வீட்டுக்கு 3 பூஜை பண்ணணும். 3த்துல எதனா ஒன்று விட்டுட்டா கூட அந்த உங்களை உள்ள அலோவ் பண்ணாது அந்த வீட்டுக்கு. நிலவாசல் வைக்கும் போகும்போது அந்த நிலவாசலுக்கு கீழே வழக்கமாக எல்லோரும் என்ன செய்கிறோம், நவரத்தன கல் உள்ளே வைங்கம்பாங்க. எதுவுமே ஒரிஜினல் இல்லது, அது எல்லாம் கலர் கல். அது உயிர் ஓட்டம் உள்ளே வைக்கணும் அப்படின்னாக்கா வலம்புரி சங்கு தான் கீழே வைக்கணும். ஏன்னா நீங்கள் சங்கை காதில் கூட வச்சு பாருங்கள். மூங்கில் எப்பவுமே உங்களுக்கு வாசல் கூட குறைபாக இருந்தால் மூங்கில் வைக்கணும். ஏன்னா அது உள்ளே சக் பண்ணக்கூடிய பவர், அது பியூரிட்டி பண்ணுற பவர் மூங்கிலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி திஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் அது சக் பண்ணிக்கும். சாப்பாடு போடும்போது இதுக்கு முன்னெல்லாம் உப்பு வைப்போம் இலையில். உப்பு வைக்கிறது எதுக்கு? இப்போ தான் நம்ம தான் சாப்பாட்டில் தான் எல்லாம் கரெக்டாக உப்பு போட்டுக்கிறோமே, அதுக்கு தான் நம்ம கேட்ரிங் ஆர்டர் கொடுக்குறோம், அவங்க பார்த்துக்கிறாங்களேன்னு அர்த்தம் அது கிடையாது. உப்பு வைக்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, ஒரு அர்த்தம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறலாம். ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் எதனாலும் செய்யுங்க, எதனாலும் கொடுங்க. மஞ்சள் குங்குமம்னு வந்துட்டாக்கா அதை மறுக்க மாட்டாங்க, அது பயன்படுத்தாமல் போக மாட்டாங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வரும்போது நேம் செரிமனி பேர் சுட்டு விழாக்கு உள்ளே வரும்போது ஏதோ கிஃப்ட்டு தான் கொடுத்து தான் அனுப்ப போகிறீங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் செய்வோம். அந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா அங்கே கொடுக்கப்படுற சாப்பாடுகளாக இருக்கட்டும், இல்லது ரிட்டர்னாக கொடுக்குற கிஃப்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கட்டும், அது ஒரு கிரக பிரவேசமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழந்தைகளுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண வீடுகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுடைய பிறந்த நாள், இப்படின்னு சொல்லி பல அது பெயர் வைத்தல், இப்படி பல சந்தோஷமிக்க நிகழ்வுகளை நம்ம நடத்துகிறோம். உண்மையாகவே இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்துகிறப்போ இது இன்னும் இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கிரக பிரவேசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயா, கிரக பிரவேசத்தில் நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக கவனிக்கணும்? கிரக பிரவேசம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பொதுவாக ஒரு வீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 3 பூஜை பண்ணணும். இடம் வாங்கினாக்கா பூமி பூஜை, அடுத்து நிலவாசல் வைக்கணுன்னாக்கா நிலவாசல் பூஜை பண்ணணும், அடுத்து கிரக பிரவேசம் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு 3 பூஜை பண்ணணும். 3த்தில் எதனா ஒன்று விட்டுட்டா கூட அந்த உங்களை உள்ளே அலோவ் பண்ணாது அந்த வீடு. ஆமாம், அதுதான் உண்மை. அதனால் அந்த நிலவாசல் வைக்கிறதுக்கு அது ஒரு பூஜை வைக்கணும். அதுக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அப்போ 3த்தையும் செஞ்சு முடிச்சிங்கன்னா அப்போ தான் உங்களை அந்த கிரக பிரவேசத்தை பண்ணால் கூட உங்களை வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு விடும். இல்லைன்னா நீங்கள் கிரக பிரவேசமே பண்ண விடாது, இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்ணாலும் உள்ள நுழைய விடாது. ஸோ இது ப்ரொசீஜர். சரி, அது பண்ணிட்டோம், நாங்கள் அதெல்லாம் முறை பிரகாரம் பண்ணிட்டோங்க. அதனால இல்லை, எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ பூமி பூஜை நம்ம பூமிக்கு நம்ம பண்ணுறோம். இந்த நிலவாசல் பூஜை அப்படிங்கிறது யாருக்கு பண்ணுறோம்? கண்டிப்பாக இல்லை, அவங்க அந்த வீட்டில் எல்லாம் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசி கட்டத்தில் வரும்போது நிலவாசல் வைப்பாங்க. வைக்கும் போகும்போது இந்த நிலவாசல் வைக்கும் இல்லை, நல்லா சூப்பராக கேள்வி கேட்டீங்க. நிலவாசல் வைக்கும் போகும்போது அந்த நிலவாசலுக்கு கீழே வழக்கமாக எல்லோரும் என்ன செய்கிறோம், நவரத்தன கல் உள்ளே வைங்கம்பாங்க. அது ஒரு 450 ரூபா, 350 ரூபா, 550 ரூபா ஏதோ ஒன்று வைப்பாங்க. எதுவுமே ஒரிஜினல் இல்லது, அது எல்லாம் கலர் கல். அது வச்சா ஒரிஜினலாக இருக்கணும். நீங்கள் அதை விட அந்த நிலவாசலுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கணும். உயிர் ஓட்டம் உள்ளே வைக்கணும் அப்படின்னாக்கா வலம்புரி சங்கு தான் கீழே வைக்கணும். ஏன்னா நீங்கள் சங்கை காதில் கூட வச்சு பாருங்கள், ஒரு சவுண்டு வரும், ஒலி இருக்கும். ஏன்னா அதிலே சிவ விஷ்ணு பிரம்ம எல்லாம் உள்ளே வசிக்கிறாங்க. அதனால தான் சங்குக்குள்ளே ஒலி கேட்கும். நீங்கள் காதில் வச்சா கூட அப்படி புஸ்ஸுன்னு கேட்கும். ஸோ அப்போது அந்த சங்கு வலம்புரி சங்கு தான். அந்த சங்கை அந்த நிலவாசலுக்கு கீழே உள்ளே பதிச்சிடணும், ஒரு அடிக்கு உள்ள பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலை கரெக்டாக வைக்கணும். அது கூட பெண்கள் குறைஞ்சது 4 பேர், அது குறைஞ்சதில் 4 பேர் தான், 4 பேர் 4 அழகாக எடுத்துகிட்டு போய் அதை கொடுக்கணும். கொத்தனார் தான் அதை வைக்க போகிறது, அவங்களும் கார்பெண்டர் தான் செய்ய போகிறாங்க. ஆனால் பெண்கள் தான் அதை கொண்டு போய் அதை வைக்கும்போது பெண்கள் தான் கொண்டு போயிட்டு அந்த நிலவாசம் வைக்கணும். அது பண்ணணும். ஏன்னா இதை தவறுவோம், நம்ம விட்டுருவோம், பூமி பூஜை போட்டுருவோம், அதோட கிரகபிரவேசத்துக்கு போய்டுவோம். டைரக்ட் தான். இந்த நிலவாசல் பூஜையை வைக்கிறதுக்கு நிறைய பேர் மறந்துடுவாங்க.
அதை வைக்க விடாததுனால தான் அதை மீறி நம்ம உள்ளே போகும்போது வாழ்கிறத வாழ விடாமல் பண்ணணும் அது. அதனால் 3 பூஜை அதுக்கு தான். நல்ல கேள்வி கேட்டிங்க அது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டு பேசிட்டு போகிறேன். நீங்கள் கேட்டது நல்லது. ஸோ அதனால் அதை பண்ணுறோம். அப்போது வீட்டுக்கு கிரக பிரசெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்ப போகிறோம். நீங்கள் சாப்பாடு போட்டு அனுப்பும்போது பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கும் போகும்போது அந்த ஃபங்க்ஷன் முடித்து பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன் யார் நடத்தினாலும் அவங்கள அந்த வேலை பலுவினால் டயர்ட் ஆகிறது இல்லை, பாதி திருஷ்டினால் டயர்டாகிடுவாங்க. சில பேர் எழுந்துக்கவே முடியாமல் போயிடும். சில பேர் திருஷ்டினால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி பல காரியம் இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, சிம்பிள் தான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் பேக் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா கல்யாணத்தில் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுப்போம். சின்னதோ பெருசோ, சில பேர் சின்னதாக முதல்ல இவ்வளோண்டு இருந்திருக்கும், இப்போ பெருசாக பிள்ளைங்களாம் பெருசாக இருக்கும், பெரிய வீடாக கட்டணும்னு வந்திருப்பாங்க. அதனால் கனவு வீடு தான் எல்லாத்துக்கும். அப்போது அந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்க, மூங்கிலே ஒரு மூங்கில் கடை போங்க. உடனே கடையில் கிடைக்குதா, எந்த கடையில் கிடைக்குது என்ன கேட்காதீங்க. மூங்கில் செய்கிற இடத்துக்கு போங்க, மூங்கில் பின்னுற இடத்துக்கு போங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி அலைஞ்சு தான் செய்கிறோம். இதையும் தேடுங்க, அலைங்க, கிடைக்கும். ஆர்டர் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க? 100 பேரா 100 மூங்கில் வீடு செஞ்சுருங்க. மூங்கிலே ஒரு வீடு சின்னதாக 3 ஆர்டர் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு கிஃப்ட்டில் அதை கையில் கொடுத்துருங்க. அவங்களுக்கு கிஃப்ட்டு அந்த வீட்டை கையில் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க எண்ணங்கள்லாம் அந்த மூங்கில் வீடு மேலே தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் வரவங்க வந்துட்டு சில பேர் வந்து அவங்க பல வருஷமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாமல் போயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டா சந்தோஷம், வருத்தப்பட்டு சந்தோஷப்பட்டாக்கா அது அந்த அஃபெக்ட் உங்களை பண்ணோம். ஆனால் இந்த மூங்கிலில் வீடு கொடுத்தீங்கன்னா மூங்கில் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு வாசல் கூட குறைபாக இருந்தால் மூங்கில் வைக்கிறோம். ஏன்னா அது உள்ள சக் பண்ணக்கூடிய பவர், அது பியூரிட்டி பண்ணுற பவர் மூங்கிலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அது சக் பண்ணிக்கும். அந்த மூங்கில் வீட்டு அப்படியே வாங்கிட்டு போய் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு உங்கள் சப்ஜெக்டை விட்டுருவாங்க, அதையே பேசுவாங்க, இதேமாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டணும் இப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை கொடுத்துருங்க. அப்போ உங்கள் சப்ஜெக்ட் வராது, அவங்களே திருப்பிடுவாங்க. இது எல்லாருமே செய்யுங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்து திருமணம் வரும்போது சாப்பாடு போகிறோம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. சாப்பாடு போடும்போது இதுக்கு முன்னெல்லாம் வந்துட்டு உப்பு வைப்போம் இலையில். உப்பு வைக்கிறது எதுக்கு? இப்போ தான் நம்ம தான் சாப்பாட்டில் தான் எல்லாம் கரெக்டாக உப்பு போட்டுக்கிறோமே, அதுக்கு தான் நம்ம கேட்ரிங் ஆர்டர் கொடுக்குறோம், அவங்க பார்த்துக்கிறாங்களேன்னு அர்த்தம். அது கிடையாது. உப்பு வைக்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறலாம், பல அர்த்தத்துக்கு நம்ம உள்ளே போக வேண்டாம். ஒரு அர்த்தம் மட்டும் என்னன்னாக்கா, இந்த மாதிரி தேவையற்றதெல்லாம் பேசும்போது உப்பு உள்ளே வாங்கிக்கும். ஓகே, வாங்கிட்டு உப்பு ஒன்றும் இல்லை, உப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி தண்ணி இருந்துனாக்கா அந்த உப்பு கரைஞ்சிரும், தண்ணி பட்டுருச்சுன்னா. அதுமாதிரி நீங்கள் பிரச்சனை யாருன்னா அது மாதிரி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பேசும்போது அது உள்ளே கரைச்சி அது உள்ளே எடுத்துரும். இதுமாதிரி உப்புக்கு நிறைய இருக்குது. நீங்கள் இலையில் வச்சதே இப்போ வைக்கிறது இல்லை யாரும். இப்போ அப்படி வைக்காதீங்க. உப்புக்கு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் பாக்கெட்டில் போட்டு மேலே வச்சுருங்க. ஏன்னா உப்பு தேவைப்படுறவங்க வைப்பாங்க, தேவை அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இது என்னன்னாக்கா சில பேர் கொண்டு போவாங்க, எப்படினாலும் இருக்கட்டும். உப்பு வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பேச வரும்போது அதை உள் வாங்கிக்கும். உங்கள் சப்ஜெக்ட்டு பேச மாட்டாங்க. உங்கள் சப்ஜெக்ட் ஒன்றும் பேச மாட்டாங்க, பேசினாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு தான் உப்பு. இவங்க இப்போ திருமணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போதே அதாவது முக்கியமாக கவனிக்கணும். உண்டு. அது கொடுக்கும்போது நம்ம சில பேர் வசதி தான் தேங்காய் கொடுப்பாங்க, சில பேர் என்ன செய்யுது அப்படி இப்படிலாம் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் எதனாலும் போடுங்க. மஞ்சள் குங்கும டப்பா போட்டு கொடுங்க. ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் எதனாலும் செய்யுங்க, எதனாலும் கொடுங்க. மஞ்சள் குங்குமம்னு வந்துட்டாக்கா அதை மறுக்க மாட்டாங்க, அது பயன்படுத்தாமல் போக மாட்டாங்க. மற்ற கூட கிஃப்ட் வாங்கிட்டு பசங்கிட்ட விளையாட கொடுத்துருவாங்க. இதை கொடுக்க மாட்டாங்க, அவங்க விளையாட கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அந்த குங்கும மஞ்சள் அவங்க பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அது அவங்களையும் வந்து நல்லா வாழ்த்துறதுக்கு ஒன்று ஒரு சமம், உங்களையும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த மஞ்சள் குங்குமம் வந்துட்டு அது இந்த தேவையற்ற வார்த்தைகளையோ இந்த வைப் தேவையில்லாத அன்னெசரியான வைப்ரேஷனை அது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி குங்கும மஞ்சளுக்கு உண்டு. அதனால் குங்கும மஞ்சள் டப்பா சின்னதாக விற்கிது உங்களுக்கு, அழகாக அதில் போடுங்க. கம்பல்சரி போடுங்க, நீங்கள் எதனாலும் கொடுங்க, கூட இதை அடிஷ்னலாக போட்டு கொடுத்துருங்க. ஸோ கல்யாணத்தில் வந்துட்டு எந்த வித பிரச்சனை, ஏன்னா பாதி கல்யாணத்தில் வந்துட்டு திருஷ்டியே வந்து கல்யாணத்தில் வந்துட்டு அந்த கல்யாண வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுது. நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து அந்த திருஷ்டினாலே இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, அவர் ராஜா மாதிரி அவர் வீட்டு கல்யாணம் பண்ணாக்கா திருஷ்டி வராது, ஏன்னா அவரே ராஜா. இப்போ யாரும் ராஜா இல்லை, அந்த காலம் முடிஞ்சிருச்சு, மன்னர் கிடையாது. ஒரு சாதாரண கஷ்டப்பட்டு அவர் பெண் பிள்ளைக்கு நல்லா கிராண்டாக பண்ணணுன்ட்டு பண்ணார், அதில் இந்த திருஷ்டியில் மாட்டிக்கிறோம். ஸோ வாழ போகிற பிள்ளைங்களுக்கு இந்த திருஷ்டினாலே வந்துட்டு வாழ முடியாமல் போகிறதுக்கும் நிறைய லைஃப் இருக்குது, நம்ம பார்க்குறோம், பப்ளிக்கில் தானே இருக்கோம். ஸோ இதை செய்யுங்க, ஒன்றும் கல்யாண வாழ்க்கை ஒன்றும் தொந்தரவு இருக்காது. அடுத்து குழந்தைங்களுக்கு பேர் சூட்டு விழா. குழந்தைங்களுக்கு பேர் சூட்டா விழா பண்ணும்போது
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்க அனுப்ப போகிறீங்க. அதாவது எப்போவுமே குழந்தைங்களுக்கு வரும்போது நேம் செரமனி பேர் சுட்டு விழாக்கு உள்ளே வரும்போது ஏதோ கிஃப்ட்டு தான் கொடுத்து தான் அனுப்ப போகிறீங்க. ஏன்னா அப்போ தானே அது முன்னெல்லாம் அப்படிலாம் கிடையாது, வந்து சும்மா வருவாங்க போவாங்க. இப்போ அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் போடும்போது விளையாட்டு பொருள் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த விளையாட்டு பொருளை கொடுக்கும்போது என்னம்மா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகர் பொம்மையை நீங்கள் கொடுக்கும்போது மற்றது கொடுங்க, அதோட இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. விநாயகர் திருஷ்டிக்கு உகந்தவர், ஒன்றும் பண்ண மாட்டார். குழந்தைங்களுக்கு திருஷ்டியை கழிக்க. ஆனால் அதுவே சின்ன பச்சிலும் பேர் சுட்டில் வரும்போது 10-20 பேர் தான் வராங்க. குழந்தை க்யூட்டாக இருக்குது, அது இது இருக்குன்னுவாங்க. அவங்க அப்படி போனதுக்கப்புறம் இதுக்கு டிசைன்ட்ரி அது இதெல்லாம் வந்து திருஷ்டியை சேர்க்க விடாது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு விநாயகர் தான் கொடுக்கணும். ஆனால் டபுள் விநாயகர் கொடுக்கணும். ஓ, 2 விநாயகர் டிஃபரெண்ட்டாக இருக்கே இது. ஆமாம், இல்லை பொதுவாகவே வந்து எப்போயும் கிஃப்டெல்லாம் வரும்போது ஒரு விநாயகர் தான் வருவார். திருமணத்தில் கூட சில பேர் விநாயகர்லாம் கொடுத்துருக்காங்க, அது ரிட்டன் கிஃப்டாக. அதெல்லாம் நம்ம அந்த தாம்பூல பைக்குள்ளே இருந்திருக்கு பார்த்துருக்கேன். ஆனால் இது 2 விநாயகர், அதுக்கான காரணம் என்ன? அதான் விநாயகரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் கூட நீங்கள் பூஜை அறையில் வந்துட்டு விநாயகரை வந்துட்டு ஒன்று தான் வச்சு கும்பிடுவீங்க. அதாவது ஃபோட்டோவாக இருந்தால் ஒன்று இருக்கலாம். சில பேர் வீட்டில் அந்த விநாயகரே வந்துட்டு சில்வரில் இருக்கும், வெள்ளியில் வச்சுருப்பாங்க, தனியாக வச்சு அவர் கும்பிடுவாங்க. சிங்கிள் விநாயகர் வைக்காதீங்க. இல்லை கல்லில் விநாயகர் இருக்கும், 2ஆக வைங்க. ரெட்டையாக வச்சிங்கன்னா தான் அது பவர் வந்துட்டு ஃபுல்லாக ஏறும். டபுளாக வச்சா தான் சிங்கிள் பவர் ஏறும் அது. அதனால் வீட்டில் வைக்கும்போது ரெட்டை பிள்ளையார் தான் வைக்கணும். ஃபோட்டோன்னா அது சிங்கிள், அது விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ரெட்டை பிள்ளையார் வைக்கும்போது உள்ள வைப்பு நல்லா கொண்டு வந்து கொடுக்கறதுக்குரிய சக்தி அந்த இதுக்கு உண்டு. பூஜை அறையில் அதான் செய்யணும். பரவாயில்ல. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அதுக்கும் சேர்ந்து பதில் வந்துடுச்சு. இங்கே வரேன், பெரியவங்களுக்கு பர்த்டே வருது, ரெட்டை பிள்ளையார் மாதிரி உள்ள பொம்மை மாதிரி இருக்கும், அது கடையில் கிடைக்கும். அது மாதிரி வாங்கி ரெட்டை பிள்ளையார் சேர்ந்தா மாதிரி இருக்கும், அதை வாங்கி எல்லாத்துக்கும் கிஃப்ட் என்னமோ கொடுப்பீங்க, அதோடு சேர்த்து இதை கொடுத்துருங்க. ஸோ பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு திருஷ்டிப்படாது. அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு திருப்பி பர்த்டே வரும். சின்ன குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும்போது ஃபஸ்ட்டு சொன்னது நேம் செரமனி, பேர் சூட்டு விழா. இப்போ அவங்களுக்கு சின்ன குழந்தை மீன்ஸ் 1 வயசு 5 வயசு எல்லாம் பர்த்டே கொண்டாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு மூங்கிலே ஏதோ ஒரு டாய் செஞ்சுருங்க. எதனாலும் செய்யுங்க, அது சாமியாக இருக்கலாம், விளையாட்டு பொருளாகவும் இருக்கலாம், ஆனால் மூங்கிலில் செய்யுங்க, அதுங்களுக்கும் திருஷ்டிப்படாது. ஸோ இப்படி இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிலது கொஞ்சம் மெனக்கிடுற போல் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யுங்க, மெனக்கிட்டு தான் ஆகணும். காரணம் அல்டிமேட்டாக நாம் கஷ்டப்பட்டு நாம் நல்லா இருக்கணும், நம்மளை வாழ்த்த வந்தவங்க அவங்களும் நல்லா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்குற அந்த கிஃப்ட் மூலயமாக அவங்களையும் வந்துட்டு நம்ம இன்டைரக்டாக வாழ்த்துற மாதிரியும் அவங்களும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி, அடுத்து உங்களுக்கும் அந்த திருஷ்டினால் அஃபெக்டும் படாது. ஸோ அதனால் இது சைமில்டேனியஸாக 2 பேருக்கும் நல்லதை செய்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம அதை செஞ்சோமா இல்லையான்றது இல்லை. நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நம்ம பொதுவாக வந்து ஈழத்தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூப்புனித நீராட்டு விழா வந்து மிக பிரம்மாண்டமாக செய்வாங்க. அதாவது விமானத்திலேருந்து அல்லது ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவி கூட அந்த பூப்புனித நீராட்டு விழாக்கள் எல்லாம் செய்வாங்க. அவங்க என்ன மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட் அல்ல அவங்க அந்த விழாவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்? நீங்கள் கதைச்சினா நானும் அது நல்லா வடிவாக கதைப்பேன். உங்கள் கூட எனக்கு நல்லா ஸ்ரீலங்கா ஆட்களோட கதைச்சி நல்லா வடிவாக கதைப்பேன். சரி, பரவாயில்ல. அதனால வந்து ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சினிமா பார்க்குறோம், நம்ம அவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தமிழை வேறு மாதிரி பேசுவாங்க அவங்க. அது கேட்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அவங்கள திட்டினா கூட, பெண்கள் ஆண்களை திட்டினா கூட கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஏன்டா அறிவு கட்டமாக வேலை பார்த்து போகிறா அப்படின்வாங்க. அவரை திட்டுறது அறிவு கட்டுமா? இதே வந்து மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம் திட்ட முடியுமா நீங்கள்? அறிவு கட்டுன்னு சொன்னாக்கா அடிச்சு போடுவாங்க, அடிச்சுங்கிற மாதிரி அங்கே நடக்காது. அங்கே திட்டினா கூட கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அது மாதிரி சில பாஷை ஒவ்வொன்றுக்கும் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். சரி விடுங்க, இந்த சாக்கில் எல்லாத்தையும் திட்டி அங்கே உள்ளவங்கள ஏதாவது திட்டு வாக்கிட்டாக்க சரி பரவாயில்ல. அந்த பூப்பொழிகளுக்கு என்ன கொடுக்கலாம் கிஃப்ட் மாதிரி வரவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அதை மூங்கில் தான், அங்கேயும் மூங்கில் தான் செய்யணும். ஏன்னா மூங்கிலுங்கிறது அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விசேஷம். அது வாசலில் கூட பார்த்திங்கன்னா சில பேர் வாசக்காலம் தவறாக இல்லை இந்த வடகிழக்கு பகுதியில் வாசல் வைக்கவே கூடாது, வச்சிட்டிங்க, வடகிழக்கு பகுதியில் வாசல் இருக்கக்கூடாது, வாசல் வச்சிட்டிங்கன்னாவே வீட்டுக்கு தலைமகன் அங்கே இருக்கிற தங்க விடாது. வாசல் வச்சாச்சு இனி மாற்ற முடியாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இதான் வாசல் அப்படி இருக்குன்னாக்கா அந்த வாசலை சுற்றி மூங்கில் திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு மூங்கில் எடுத்து அடிங்கன்னுவேன். சரியாயிரும், வாசல் சரியாக போயிடும். அவ்வளோ ஒரு பவர் அதுக்கு.
அந்த மூங்கிலில் தான் நீங்கள் ஒரு டாய்ஸ் மாதிரி ஒரு விளையாட்டுக்கு உண்டான பொருள், அது கிருஷ்ணர் மாதிரி, முருகர் மாதிரி, விநாயகர் மாதிரி சாமி படங்களையா ஏதாவது ஒன்று மூங்கில செய்சில் ஆர்டர் கொடுத்துடணும். எங்கேயும் இதெல்லாம் கடையில் கிடைக்காது. ஒரு விழா நடத்தும் போது அதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டோம். இந்த செலவு லிஸ்ட்டோடு அதையும் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு பிரசேத்தமாக நம்ம ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கனாக்கா வர அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுக்குறோங்க. ஒரே யூனிஃபார்மாக கொடுக்க வேண்டாம். ஒருத்தருக்கு முருகரோ, எனக்கு முருகர் வந்தது, எனக்கு விநாயகர் வந்தது, எனக்கு சிவன் வந்தார், எனக்கு அம்பாள் வந்தது, ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போது அவங்கவுங்க அதிர்ஷ்டத்துக்கு அதாவது கிடைக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிடுவாங்க. இப்படி செய்ய சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சந்தோஷமிக்க விழாக்கள் எல்லாம் எப்படி இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தணும், அல்லது நிறைவை தரணும், அல்லது குறைகள் இல்லாமல் வாழணும்னு சொல்லி பல விஷயங்களுக்கான ஒரு வழிகாட்டலையும் ஒரு புரிதலையும் இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனையை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இந்த காணொளி முழுவதுமே இது எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்துக்கும் இவ்வளோ விஷயத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.